இவங்களோட பிரிண்டிங் பிரஸ் வரைக்கும் போயிட்டு எல்லா வேலையும் கூடவே இருந்து பாத்துக்கிட்டோம்ல. சண்முகம், பிரிண்டிங் பிரஸா? என்னடா சொல்றாங்க? என்ன நடக்குதுங்க? இல்லை, நீ தானே சொன்ன இவன் போட்டவ எல்லாருக்கிட்டையும் காட்டி வாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்ட்டு. ஆமா, அதுல இருந்தா எனக்கு ஒரு ஐடியாவே வந்தது. எனக்கு புரியல. எப்படி? என்ன அது? இல்லை, நமக்கு இருக்கிற நேரத்துக்கு ஒருத்தருக்கிட்டயா காட்டி இவனை தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு கேட்டு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஆனா இந்த ஒரு போட்டோவை எல்லாரையும் பார்க்க வைக்கலாம்ல. அதான் எப்படின்னு கேக்குறேன். இல்லை, ஏவுகணை எடுத்து காட்டுங்களேன். இதோ காட்டுறோம். அவனுக்காக நாங்க ரெடி பண்ணிருக்கிற ஏவுகணை. அந்த பிக்காலி பயல பிடிக்கிறதுக்கு நாங்க வச்சிருக்கிற ஏவுகணை இதுதான். எதுக்காக இப்ப நீ திடீர்னு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சிருக்க? இல்லை, இது எங்கெங்கெல்லாம் நாங்க ஒட்ட போறோம் தெரியுமா? அக்கா, இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க ஒட்ட போறோம்க்கா. இல்லை, இவனுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு பிக்காலி பையன் இதை பார்த்து ஐயோ நம்மால செத்துட்டானா அப்படின்னு ஒரு டவுட்ல போன் பண்ணுவாளா? அதுதான் கீழே போன் நம்பரும் கொடுத்துருக்கு. டேய், செம்ம ஐடியாடா. ஆனா இது உன்னோட போன் நம்பர் இல்லையே. ஐயோ மைனி, அது என்னோட நம்பர் மைனி. ஓ, இவர் வேற ஏன் நம்பர் இதுல போட்டு விட்டாரு. எவன் போன் பண்ணி ஏன் உயிரை எடுக்க போறான்னு தெரியல மைனி. ஆஹா, சூப்பர் ஐடியாடா. எல்லா ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த கிரிமினலோட முகத்தை பாத்துருவாங்க. தெரிஞ்சவனா இருந்தா அவங்களே நமக்கு போன் பண்ணுவாங்க. பிரில்லியன்ட் சண்முகம். இட்ஸ் a good idea. அதான், இந்த ஊர்ல ஒட்டுறதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. மத்த ஊர்ல ஒட்டுறதுக்கெல்லாம் நான் போஸ்டர் அனுப்பிச்சு வச்சிடுறேன். சரி. டேய் சிவபாலா, இப்ப எப்படி எல்லா ஊருக்கும் நீயே போய் கொடுத்துட்டு வர போறியா? கில்ல வெட்டி கிளி, எல்லா ஊர்ல இருந்தும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்ல வந்துட்டு இருக்காவல. ஓ, ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க நைட்டு ஃபுல்லா அந்த போஸ்டரை ஒட்டிடுவாங்க. டேய் சிவபாலா, உனக்கு அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாடா? கிரிக்கெட் தான்க்கா காரணம். எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அக்கா, என்னோட பங்கு போஸ்டரை நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப நான் கிளம்பா. இல்ல வெட்டுக்கிளி, நீ கிழக்கு பக்கம் போய் எல்லாத்தையும் ஒட்டிடல. தெற்க முழுக்க நான் பாத்துக்கிட்டேன். அப்புறம் ஆமா, அப்புறம் நான் மேற்கும் வடக்கும் நான் பாத்துக்கிட்டேன். அண்ணே, நீ வடக்கு மட்டும் ஓட்டு, மேற்கால நான் பாத்துக்கிறேன். ஒத்தாசைக்கு 2 பேரை கூப்பிட்டுருக்கேன், நாங்க போய் அங்க பாத்துக்கிறோம். இல்லை, நைட்டுக்குள்ள எல்லா பக்கமும் ஒட்டி ஆகணும். முழிக்கும் போது எல்லார் கண்ணிலே இந்த போட்டோ தான் படனே. ஒருத்தர் தூங்க கூடாது இன்னைக்கு நைட்டு. புரியுதா? செஞ்சிருவோம் சண்முகம், சிறப்பா செஞ்சிருவோம். நாளை காலைல விடியும் போது இந்த ஊர் முழுக்க நம்ம போஸ்டர் தான் இருக்கு. யாருல தெரிஞ்ச நம்பரா? இல்ல மாமா, ஏதோ தெரியாதவங்களா பண்றவங்க. நான் அதோ ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, யாருப்பா அது? எது யாரப்பா? ஏப்பா முதல்ல நீ யாரப்பா? நான் யாருங்கிறது இருக்கட்டும்ப்பா. பேர் எதுவும் போடாம கண்ணீர் அஞ்சல்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கிறியே, உண்மையிலே யார் அவன், எப்ப செத்தான், எப்படி செத்தான்? ஏப்பா, அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போஸ்டர் அடிச்சே ஒட்டியிருக்கோம். உனக்கு அவனை தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு உனக்கு போன் பண்ண போறேன்? ஏய்யா, அவன் யாருன்னே தெரியலன்னு சொல்லுத, பிறகு எதுக்கு எனக்கு போன் பண்ணிருக்க? உறக்கம் வரல, சரி போன போட்டா என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா, அதுதான் அடிச்சேன். அடங்க கொப்பமோனே, ஊர்கதை தெரிஞ்சுக்கிறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? உன்னை என்ன பண்றேன்னு பாறா. டேய், உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நீ மட்டும் நேர்ல சிக்கனன்னு வச்சுக்கியா, சின்ன பின்னமாயிடுவே நீ. இது யார் வீட்டு விவகாரம் தெரியுமா? நம்ம பிரசிடென்ட் சண்முகான வீட்டு விவகாரம். அவங்க கிட்ட கொடுக்குவா நானே. ஆத்தி வேணாப்பா. கட் பண்ணிட்டானே. இப்ப யாரு? ஏனே, முன்ன பின்ன தெரியாத குடிகார பையெல்லாம் எனக்கு போன் பண்ணி ஏன் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கான்? இப்படி தெரிஞ்சிருந்தா என் நம்பருக்கு பதிலா உடன்குடியான நம்பரை கொடுத்து வச்சிருப்பேன். இல்ல வெட்டுக்கிளே, இப்படி எல்லாம் ஆவும் தெரிஞ்சுதா உங்களோட நம்பர் கொடுத்தோம். பாத்தியா? என்ன மச்சான் அது, நேரம் போயிட்டே இருக்கு, இன்னும் ஒரு டீட்டெயிலும் கிடைக்கலையே. இல்ல வெட்டிக்கலி, போன கொடுல. அத்தான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தான், எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இல்லை, நீ நைட்டுக்குள்ள அவனை தூக்கி ஆகணும்ல. இல்ல வெட்டிக்கலி, என்னல அது மானம் கட்டவன ஐடி வருது? ஐயோ, அதான் அந்த போனை எடுத்துறாதீங்க. அவன் சரியான குடியார பையன். அவன் டெய்லி நைட்டு காசு கேட்டு போன் பண்ணுதா, அதை எடுத்துறாதீங்க. இது வேறயா? இல்ல வெட்டுக்கிளி, உனக்கு நல்ல சகாசமே இருக்காதா? அட நீ வேற ஏன் அண்ணாச்சி, நான் என்னமோ வேணுனே வச்சுக்கிற மாதிரி பேசுறீங்க. என்ன மச்சான் அது, ஸ்கெட்ச் பக்காவா போட்டிருக்கு, ஆனா மீன் தான் இன்னும் மாட்டவே மாட்டேங்குது. இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல செய்தி வரும் பாரு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, அவன் தானா கூப்பிடுவான் பாரு.
என் அப்பா முருகன் இருக்காம்ல, நிச்சயம் அவன் கூப்பிடுவான். பாத்தியா, என் அப்பன் பேர் சொன்ன உடனே காலடிக்கு. மாமா அண்ணா யாரு அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுனேன், எல்லாரும் கேட்கட்டும். இல்ல வெட்டிக்கிளி ஆ. ஸ்பீக்கர்ல போடுதேன். உனக்கு தெரிஞ்சவனா இருந்தா நீயே பேசிட்டு கட் பண்ணிடு. ஆ, என்ன? சரி போடுங்க. ஹலோ ஹலோ, யாரையா நீ? என் குடும்பத்துல ஏன் இப்படி மண்ணலி போடுற? பேசு பேசு. என் புருஷன் செத்துட்டான்னு உனக்கு யாரையா சொன்னது? என்னமா சொல்லுதா? மண்ணாங்கட்டி சொல்றாங்க. அறிவில்ல உனக்கு? என் புருஷன் குத்துக்கல்லு மாதிரி இங்கதான் இருக்கான். ஓ, அவன் செத்துட்டான்னு நீ ஏன் போஸ்டர் அடிச்ச? ஊர்ல இருக்கிறவனுங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி துக்கம் கேக்குறானுங்க. ஓ, ஹோம் புருஷன் தானே அது? நல்லா பாத்தியாமா? அது உன்னோட புருஷன் போட்டோ தானா? அட ஆமாய்யா, எனக்கு போன்லயே போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருக்கானுங்க. யாரையா நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என் புருஷன் உயிரோட விளையாடுற? கோவப்படாதீக்கா. அது நாங்களும் அந்த போஸ்ட் அடிச்சோட தான் தேடிட்டு இருக்கோம். என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, உங்க புருஷன் போட்டோ போட்டு அது கீழே எங்க போன் நம்பரையும் போட்டு விட்டா அந்த நாசமத்து போனவன். அட பாவிங்களா, நெசமாவா? ஆமா, ஒரே போனா வந்துட்டு இருக்கு. ராத்திரி பூரா எங்களை தொல்லை பண்ணுதானுவ, தூங்க விடாம. நாசமா போறவனுங்க இப்படிதான் வர பண்றானுங்களா? ஆமாக்கா, பாருங்க, உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ உங்களையும் எங்களையும் எப்படி கோத்துட்டு இருக்கானு பாத்தீங்களா? அக்கோ, நீங்க என்ன வள்ளி ஊரா? இல்லப்பா, ராதாபுரம். சீக்கிரம் ராதாபுரமா? என்னக்கா சம்பந்தமே இல்லாத ஏரியா சீக்கிரம் note வச்சிருக்கீங்க? ராதாபுரத்துல அந்த ராஜா நகர் தானே? அட இல்லப்பா, லூர்து நகரு. சின்ன இயேசு கோயில் இருக்குமே, அது பக்கத்துலதான். ஓ, அதுவா? இல்ல ஏசு கோயில்